மணிப்பூரக சக்கரத்தை பற்றி போதனை செய்வதற்கு என்னை வழிநடத்தி செல்லும் எல்லாம் வல்ல ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, மணிப்பூரக சக்கரம் பற்றி இந்த பதிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பதிவில் நான் மணிப்பூரக சக்கரத்தை பற்றி எப்படி நான் போதனை செய்ய போகிறேன் என்றால், முதலில் அது சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெளிவாக நாம் பார்த்து விடுவோம். இரண்டாவது, அந்த மணிப்பூரக சக்கரம் இயங்கினால் மூலாதாரம் அந்த சக்கரத்தை நாம் எப்படி உணர்வோம், சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரம் இயங்கினால் நாம் எப்படி உணர்வோம், மணிப்பூரகம் என்கிற சக்கரம் இயங்கினால் நாம் எப்படி உணர்வோம் என்பதை இரண்டாவதாக நான் சொல்வேன். மூன்றாவதாக, இந்த சக்கரம் பழுதுவிட்டு போனால் அல்லது இந்த சக்கரத்திலேயே குண்டலினி சக்தி நின்றுவிட்டால், அங்கேயே தேங்கி போனால், கீழிருந்து குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஜங்ஷனாக அந்த அந்த சக்தி அந்த ஜங்ஷனில் அந்த நரம்புகளில் வேலை செய்ய ஆரம்பமாகிறது. அடுத்த ஜங்ஷனுக்கு வருது, அதற்கடுத்த ஜங்ஷனுக்கு வருது. இந்த மூன்றாவது ஜங்ஷனிலேயே தேங்கி விட்டால், அடுத்த ஜங்ஷனுக்கு போகாமல் தடைபட்டு போய் இந்த மணிப்பூரக ஜங்ஷன்லேயே தேங்கி விட்டால் என்ன மாதிரியான கேடுகள் எல்லாம் நமக்கு நிகழும், அங்கேயே தங்கிட்டால் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத மூன்றாவதாக பார்த்துவிட்டு, நான்காவதாக மந்திரங்கள், அது சம்பந்தப்பட்ட எல்லா மந்திரங்களையும் பார்த்துவிட்டு, இந்த மந்திரங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மந்திரங்களை ஐந்தாவது வைத்துக்கொள்வோம். மந்திரங்களுக்கு முன்பாக இந்த சக்கரம் பாருங்க, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற தொழில் சம்பந்தப்பட்டது இந்த சக்கரம். இந்த ஜங்ஷன், இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற இந்த சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்கிறது என்றால், அழித்தல், சம்ஹாரம் என்கிற தொழிலை செய்கிறது. அந்த சம்ஹாரம்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள், அந்த ஒவ்வொரு உட்பிரிவும் நமக்குள் உண்மையிலேயே என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஐந்தாவது, இது சம்பந்தப்பட்ட பிஜு மந்திரம், மூல மந்திரம், உபமந்திரங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் மணிப்பூரக சக்கரம், அது பற்றியான டிஸ்கிரிப்ஷன். மணிப்பூரக சக்கரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாதுல்ல, நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸ். அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு, மணிப்பூரக சக்கரம் 10 இதழ் தாமரை. அதாவது எனக்கு நம்ம ஊர் ரிஷிகள் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், எல்லாவற்றையும் உவமையாக சொல்லிவிட்டது, மன்னிக்கவும், உவமானமாக சொல்லிவிட்டது, அந்த உவமையாக சொல்லிவிட்டது. மெட்டஃபார் என்று ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு பாருங்க. அதனால் தாமரை என்று ஏன் சொன்னார்கள்? 10 இதழ் தாமரை, மூலாதாரம் 4 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானம் 6 இதழ் தாமரை என்று ஒவ்வொருத்தையும் தாமரையாக சொன்னார்கள். பார்த்தீர்களா? எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் பாவம் அவர்களுக்கு, அவர்களால் அதை தாமரையாகத்தான் உணர முடிந்ததை தவிர அது என்ன என்று அவர்களுக்கு உணரத் தெரியவில்லை. ஆனால் நான் அதையும் பார்த்து வியக்கிறேன். ரிஷிகளுக்கு விஞ்ஞானபூர்வமாக உள்ளே செல்ல முடியாவிட்டால் கூட, அந்த விஞ்ஞானமே தெரியாத போதும் அவர்கள் தியானத்தின் மூலமாக உள்ளே சென்று அங்கே 10 இருக்குதே அப்படின்னு அந்த 10 பார்த்துட்டு, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அதை 10 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலேயே 10 நரம்புகள். நான் ஏற்கனவே முதல் இந்த குண்டலினி என்கிற இந்த உரைத்தொடரில், இந்த குண்டலினி என்கிற இந்த உரைத்தொடரில் முதல் பதிவில் நான் சொல்லி இருக்கிறேன். இது எல்லாமே நரம்பு ஜங்ஷன்ஸ். இங்கே இருக்கிற நரம்பு ஜங்ஷன், இங்கே இருக்கிற நரம்பு ஜங்ஷன் எப்படின்னு இந்த குண்டலினி ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது. கீழே இருக்கிற மூலாதாரத்தில் ஒரு 4 நரம்புகள் இப்படின்னு போயிட்டு இருக்குது என்பதனால் அது 4 இதழ் தாமரைன்னு நம்ம ரிஷிகள் அதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்களால அதை நரம்புன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அதை 4 இதழ் தாமரை அவர்கள் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். பாருங்க, அவங்களுக்கு அந்த விஞ்ஞானபூர்வமாக தெரியவில்லை, தியானத்தின் மூலமாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல 4 இருக்குதே, 4உடைய சக்தியை என்னால் உணர முடியுதே. மூலாதாரத்துலேருந்து 4, சுவாதிஷ்டானத்துக்கு 6 இருக்குதே, அந்த 6 நரம்பையும் உணர்ந்திருக்கிறார்கள். சரியா? இப்ப மணிப்பூரகத்தில் 10 நரம்பையும் உணர்ந்து, இது 10 இதழ் தாமரையே, அந்த 10 நரம்புகளும் அப்படியே ஒரு கூட்டா அந்த ஜங்ஷன் அங்கே இருக்குது. எனவே முதல் டிஸ்கிரிப்ஷன்
மணிப்பூரகத்துக்கு இது 10 இதழ் தாமரை. இரண்டாவது, அதோட கலரையும் நம்ம ரிஷிகள் சொல்றாங்க மஞ்சள் நிற கலர் என்று சொல்கிறார்கள். இங்க பாருங்க ஒரு கம்பேரிசன். நான் இப்போ பாருங்க, இந்த எல்லா குண்டலினி உரைகளிலுமே நான் அதை அப்படி இப்படி மட்டும் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட அலசல்களையும் கலந்துதான் நான் சொல்றேன். சரியா? இப்போ மூலாதாரத்துக்கு என்ன வண்ணம் சொன்னார்கள் என்றால் சிவப்பு என்ற வண்ணம் சொன்னார்கள். நான் உங்கள் சிந்தனைக்கு மட்டும் வைக்கிறேன். சரியா? சுவாதிஷ்டானத்துக்கு என்ன வண்ணம் வைத்தார்கள் என்றால் ஆரஞ்சு என்கிற வண்ணம் வைத்தார்கள். மணிப்பூரகத்துக்கு என்ன வண்ணம் வைக்கிறார்கள் என்றால் மஞ்சள் என்கிற நிறத்தை வைக்கிறார்கள். அதாவது நான் கட்டட இயல் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். நான் இந்த கலர் சம்பந்தப்பட்ட வகுப்பு, கலர் தியரி, கலர் சம்பந்தப்பட்ட வகுப்பை இந்த ஆர்கிடெக்சரில் கட்டட இயல் துறையில் நான் பாடம் நடத்துவது உண்டு. அங்கே நடத்துகிற மாதிரி இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்கள், அந்த சிவப்பு என்கிற வண்ணத்தை கொஞ்சம் நீர்த்து போக வைத்தால் கிடைக்கிற வண்ணம் ஆரஞ்சு என்கிற வண்ணம். அந்த ஆரஞ்சு என்கிற வண்ணத்தை கொஞ்சம் நீர்த்து போவது போல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கிடைக்கிற வண்ணம் மஞ்சள் வண்ணம். இந்த 3 மட்டும் இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு மட்டும் வச்சுட்டு இப்போ நான் அடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் போகிறேன். இது இந்த சக்தி மணிப்பூரகம் அப்படிங்கிற இந்த சக்தி இருக்கிற ஜங்ஷன், எந்த ஜங்ஷன் அப்படின்னா இந்த நாபி என்று சொல்லப்படுகிற அந்த தொப்புள் பகுதியில் இருக்கிற ஜங்ஷன். தொப்புள்னா கரெக்டாக தொப்புள் இல்லை, அதுக்கு உள்ள ஒரு இடத்துல அந்த நரம்பு கூட்டம், அந்த 10 நரம்புகளும் அப்படி கூடி இருக்குது. இது அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டோம்னா இந்த நாபி பகுதியில், இந்த நாபின்னா அந்த தொப்புளுக்கு பக்கத்தில் இதுதான் இருக்கிற இடம். 4வது, இதோடைய தன்மை, நம்ம மூலாதாரத்துடைய தன்மை, அந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற அந்த தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மண், நம்மளுடைய நிலம் அப்படின்னு பார்த்தோம். சுவாதிஷ்டானத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தப்ப நீர் என்று பார்த்தோம். இப்போ இந்த மணிப்பூரகத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு என்று பார்க்கிறோம். இங்க பாருங்க, எனக்கு இந்த ரிஷிகளுடைய அற்புதமான இந்த வடிவமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்தியாவில் நான் இதை ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லி வருகிறேன். மூலாதாரம் என்பது நம்முடைய ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பகுதி. சரியா? நாம் உண்கிற உணவு மலமாக கழிக்கப்படுகிற பகுதி. சரியா? அந்த ஆய் இருக்குதே, அது முழுக்க முழுக்க நிலம் சம்பந்தப்பட்டது என்பதை இந்த குண்டலினி சக்தியில் அந்த மூலாதாரம் என்கிற பகுதியில் அற்புதமாக வைக்கிறார்கள். அது பஞ்சபூதங்களில் அது. இப்போ அதுக்கு அடுத்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்க, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றுக்கு போகிறதாக இருக்கட்டும், சிறுநீராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் விந்துவாக இருக்கட்டும், இதெல்லாம் திரவம் சார்ந்தது என்பதனால் அது கீழே நிலம்னு சொல்லியாச்சு. அடுத்து நீர்னு சொல்கிறாங்க, அந்த இடத்த நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த வயிற்றுப்பகுதி, சரியா, பசி, அந்த பசியினால் ஏற்படுகிற அந்த சூடு, அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நடக்கிற அந்த செரிமானம், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதுதான் போகுது. இது ரெண்டும் நமக்கு டைஜஸ்ட் பண்ணி சாப்பாட்டை கீழே தள்ளுது. சரியா? இந்த பகுதி நெருப்பு சம்பந்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா நம்ம ரிஷிகள், அற்புதம். ஸோ பஞ்சபூதங்களில் இந்த மணிப்பூரகம் என்கிற சக்கரத்தில் எந்த பஞ்சபூதம் வேலையாற்றுகிறது என்றால் அது நெருப்பு என்று சொல்கிறார்கள். அடுத்து சென்சஸ், 5 சென்சஸில் நம்ம மூலாதாரத்துக்கு எது பார்த்தோம்? கீழே மூக்கு, நுகர்தல் என்பதை பார்த்தோமா? சுவாதிஷ்டானத்துக்கு எது பார்த்தோம்? சுவை, நாக்கு என்று பார்த்தோமா? இப்பொழுது மணிப்பூரகம் என்பதற்கு கண், பார்வை என்று சொல்கிறார்கள். இப்போ நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வரேன். அடுத்த சக்கரத்துக்கு போகும்போது இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் ஒன்று நான் கம்பேர் பண்ணிக்கிட்டே கடைசியில் கம்ப்ளீட்லி ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஏற்பாடு. சரியா? இதற்கு அடுத்தது இதோடைய அதிபதி எந்த கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஆண் கடவுள், பெண் கடவுள் மகாகாளி. இன்னொரு அந்த மகாகாளின்னு தமிழில் சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் தாரணி அப்படின்னு ஒரு பெண் கடவுள் சொல்கிறாங்க. நம்ம அது வேண்டாம். ஆண் கடவுள் ருத்ரன், பெண் கடவுள் மகாகாளி. இந்த ருத்ரனுடைய வேலை என்ன அப்படின்னா
அவர் தான் வந்துட்டு இந்த நெருப்பு அப்படிங்கிறதையும் சரி, இந்த பார்வை அப்படிங்கிறதையும் சரி, இது போக இன்னொரு விஷயம், அதுதான் அடுத்த டிஸ்கிரிப்ஷன், அழித்தல் தொழில் செய்கிற சக்கரம். இந்த இந்த ஜங்ஷன், இந்த இந்த மணிப்பூரகம் வந்துட்டு அழித்தல் தொழில் செய்கிற விஷயம் சார்ந்தது. இந்த ருத்ரன் அப்படிங்கிற கடவுள் வந்து அழித்தல் தொழிலை மணிப்பூரகத்தில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க எவ்வளோ அழகான ஒரு டிசைன் பார்த்தீங்களா. நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பார்க்குறோம். ருத்ரனே சிவபெருமான் தான், சரியா? இப்போ என்னென்ன பிரம்மன் படைக்கிறார் தனியாக பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு மொத்த பிரம்மன் அப்படிங்கிறத பிச்சு பிச்சு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைத்திருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுமே படைக்கிறான். அதே போல விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் காத்தல் தொழில் செய்கிறார் அப்படிங்கிறது உண்மை. அது ஒரு பெரிய சக்தி அங்கே இருக்குது. நம்ம அண்ட சராசரத்தையுமே ஒரு சில விஷயங்களில் காக்க வேண்டும் என்றால் அந்த சக்தி செய்கிறது. அது போக ஒவ்வொரு உயிருக்குள்ளுமே அந்த சக்தியின் ஒரு குட்டி சக்தி, ஒரு சின்ன பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கரண்ட் எப்படி, அது ஒரு சின்ன பேட்டரி நம்முடைய சுவாதிஷ்டான பகுதியில் இருந்து கொண்டு அந்த அழித்தல் அப்படிங்கிற பண்ணிக்கவும் அந்த காத்தல் அப்படிங்கிற தொழிலையும் செய்து கொண்டிருக்கிறது. எது? விஷ்ணு பகவான். எனவே இப்போ இந்த இடத்துல மணிப்பூரகம் அப்படிங்கிற பகுதியில் ருத்ரன் சிவபெருமான் அழித்தல் என்கிற தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் மணிப்பூரக சக்கரத்தில் அமர்ந்து கொண்டு. இப்போ என்ன பாருங்க, ஒவ்வொரு மனிதனுமே கடவுள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இந்த குண்டலினி இந்த கான்செப்டை நான் வந்துட்டு கபில முனிவர், இப்போ நான் இதை சொல்லணும்னு நான் ஏற்பாடே பண்ணலை. கபில முனிவர் அவருடைய சாங்கிய தத்துவத்தில், நான் இதை 99வது பதிவில் சொல்ல வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். அவர் அங்கு சொல்ல போறேன். கபில முனிவர் சாங்கிய தத்துவத்தில் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், கடவுள்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த கடவுள் அப்படி பார்த்தோம்னா நீதான் கடவுள், நீதான் இங்கு வந்திருக்கிறாய் அப்படிங்கிறது அந்த கபில முனிவர் சொல்வார், சரியா? இப்போ எனக்கு அது இந்த உரைகள் எல்லாம் எனக்கு 99வது பதிவிற்கு கொண்டு சொல்வதற்கு எனக்கே ஒரு சப்போர்ட்டிங் உரைகளாக இந்த உரைகள் வந்து அமையும் என்பதனால் கொஞ்சம் உற்று கவனியுங்கள், சரியா? இப்போ நம்முடைய ஒவ்வொரு சக்கரத்திற்குள்ளும் இந்த சக்திகள் படைத்தல், காத்தல், அழித்தல், இன்னும் மிச்சம் இருக்கிற சக்கரத்தை பற்றில என்னென்னன்றதை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆனால் நமக்குள்ளேயே இவையெல்லாம் இருக்கின்றன என்பதை நாம் நம்ப வேண்டும். இதை நீங்கள் உண்மையிலேயே செய்து பார்க்கும் பொழுது, உணரும் பொழுது உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் மணிப்பூரக சக்கரம். நம்முடைய தொப்புள் பகுதியில் இருக்கிற இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய தன்மைகள், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, இப்போ அழித்தல், இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வர்றேன். அழித்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்போ அவங்ககிட்ட நான் பேச போறேன். என்னடா மணிப்பூரகத்தை பற்றி ஆரம்பிச்சான், இவ்வளோ தூரம் வந்தான், இப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேச போகிறானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அது எங்கே வந்து சம்மந்தப்படுத்துது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய மாணவன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கிறப்போ, கண்ணா இப்போ நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன்ப்பா, அது உனக்கு போர் அடித்தாலும் அடிக்கலாம், ஆனால் உன்னுடைய நன்மைக்கு நான் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னப்போ அந்த மாணவன் சொன்ன பதில், சார் நோ இல்லை சார், இந்த உலகத்தில் போர் அடிக்கிற விஷயம் என்று எதுவுமே கிடையாது, எதுவுமே போர் அடிக்கிறதுன்றது கிடையாது, எல்லாமே விஷயங்கள் தான். அது ஒவ்வொருத்தருடைய பார்வை சம்பந்தப்பட்டது, ஒவ்வொருத்தருடைய தன்மை சம்பந்தப்பட்டது. நம்ம எனக்கு பதில் சொன்னான். எனக்கு எப்பவுமே இந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த உறவு மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொருவரும் குரு, ஒவ்வொருவரும் சிஷ்யன் தான், எல்லாருமே சிஷ்யன் தான். இங்க இருக்கிற அனைத்து சத்குருமார்களும் சிஷ்யன் தான். இங்க இருக்கிற மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் சிஷ்யன் தான், ஒவ்வொருவரும் குரு தான் என்னும் பொழுது எனக்கு இந்த பேராசிரியர் மாணவன் அப்படிங்கிற இந்த அகங்காரத்தை எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைத்து விடுங்கள். அந்த புள்ளியில், அந்த தருணத்தில் அந்த மாணவன் எனக்கு குருவாகி போனான். ஏனென்றால் அந்த விஷயம் அந்த நொடிக்கு முன் வரை என் மூளையில் இல்லவே இல்லை. போர் அடிக்கிறத பற்றி அவன் ஒரு கருத்து சொன்னான் பார்த்தீங்களா, அந்த கருத்து அந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய மண்டைக்குள்ளே இல்லவே இல்லை. அந்த பையன் சொல்லி உள்ளே இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிட்டான். எனும் பொழுது அந்த நொடியில் அந்த விஷயத்திற்கு அந்த மாணவன் எனக்கு குரு.
சார் போர் அடிக்கிறது அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்முடைய பார்வை சம்மந்தப்பட்டது, நம்முடைய தன்மை சம்மந்தப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் தன்மை இருக்குது. ரொம்ப விளையாட்டாக இருக்கிற பிள்ளைக்கு போய்கிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அவன் விளையாட்டு தன்மையில் போயிடுவான். ஆனால் அதே தன்மையில் இருக்கிற ஒரு மனிதனிடம் சொல்லும் பொழுது அது சுவாரஸ்யமான விஷயமாகி போகிறது. எனவே இந்த போர் அப்படிங்கிறது ஒரு இல்லூஷன் அப்படின்னு சொன்னான். இது எதுக்கு இப்போ இங்கே இந்த இடத்துல நீ சொல்கிற? இங்கே பாருங்க, இப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாயைகள், சரியா? இந்த போர், வேற கவலை, வேற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் மாயைகள், சரியா? இந்த மாயை நமக்குள் இருந்து அழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். அது இருந்து கொண்டே இருக்க 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 நமக்குள் அது மாயை தான். இப்போ பாருங்க, அந்த பையன் வந்து சொன்ன உடனே எனக்குள் இருந்த அந்த மாயை, அந்த போர்டம் அப்படிங்கிற அந்த மாயை அப்படியே அழிந்து போனது போல் எனக்கு ஒரு பிம்பம் கிடைத்தது தெரியுமா? இது சம்ஹாரம். இது ஒரு சம்ஹாரம். என்னுடைய மணிப்பூரக சக்கரம் வெளிப்படைந்திருந்ததாலும் அந்த பையன் சொன்ன அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டதாலும் எனக்குள் ஒரு சம்ஹாரம் செய்யப்பட்டது தெரியுமா? இதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன், சரியா? இப்போ இந்த மணிப்பூரக சக்கரத்துடைய தொழில் வந்து என்ன தொழில் அப்படின்னா, அழித்தல் என்கிற தொழிலை ருத்ரன், அப்படி நம்மளுடைய சிவபெருமான், அது ருத்ரன் பேர் வைக்கிறோம், அவர் தான் செய்கிறார், சரியா? இந்த சம்ஹாரம் என்பதை நம்முடைய ரிஷிகள் 4 வகைப்படுத்துகிறார்கள். எனக்கு இதுதான், நம்ம இந்த டீட்டெயில் பண்ணுறதுல நம்ம இந்தியர்களைப் போல வேற எதுவுமே கிடையாது, வேற யாருமே கிடையாதுங்க. அதுலேயும் ஆன்மீகத்தில் இந்த சுவாமி கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்தியாவில் மாதிரி டீட்டெயில் பண்ண மாதிரி யாருமே கிடையாது. சரி, விஷயத்திற்கு வருகிறேன். சம்ஹாரம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை 4 உட்பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் உட்பிரிவு நித்திய சம்ஹாரம், இரண்டாவது உட்பிரிவு துவைத்த சம்ஹாரம், மூன்றாவது உட்பிரிவு சுத்த சம்ஹாரம், நான்காவது உட்பிரிவு உயித்த சம்ஹாரம், இப்படின்னு பிரிக்கிறார்கள். இதுல முதல் 2 சம்ஹாரங்கள், நித்திய சம்ஹாரமும் துவைத்த சம்ஹாரமும், ஒரு சராசரி எல்லா மனிதர்களுக்குள்ளுமே இருக்கும் என்று சொல்கிறார்கள். நான் இப்போது உங்களுக்கு விளக்கமாகவே நான் சொல்லிடுறேன். மூன்றாவதும் நான்காவதும் ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்ட அல்லது ஆன்மீகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு வந்து அமையும் என்று சொல்கிறார்கள். இந்த சம்ஹாரம் வந்து அமையும். முதல் ஒன்றா பார்த்துக்கலாம். நித்திய சம்ஹாரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம டெய்லி தூங்கி எழுகிறோம்ல, குழந்தைங்க ரொம்ப ரொம்ப நீட்டி முழக்க போவதில்லை, நாம் தினமும் தூங்கி எழுகிறோம் தெரியுமா? அது நித்திய சம்ஹாரம். அது என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு காலையில் இந்த உரையை நான் இன்றைக்கு செய்ய போகிறேன் என்று முடிவு பண்ணிவிட்டேன். நேற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி நேற்று இரவு நான் யோசிச்சுக்கிட்டு, என்னுடைய கல்லூரியில் நடந்த நிகழ்வுகள், என் மாணவர்களிடம் நடந்த நிகழ்வுகள், மற்ற பேராசிரியர்கள் பேசிய பேச்சுகள், அதெல்லாம் யோசித்து கொண்டே ஒரு சில சின்ன சின்ன வருத்தங்கள், ஒரு சில பாருங்க, நானும் இன்னும் ஆன்மீகத்தில் பெரிய கொலோச்சிய ஆன்மீகவாதி சித்தர் எல்லாம் அல்ல, பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் எனக்கு மன பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அதை நினைத்து கொண்டே வந்து கொஞ்சம் தியானம் செய்துவிட்டு படுத்த மனிதன் காலையில் எழுந்த பொழுது அப்படியே கழுவி எடுத்தது போன்ற ஒரு விஷயம். இது ஒவ்வொரு நாளும் மனிதனுக்கு நிகழ்கிறது. ஆனால் இந்த மணிப்புரகத்தை இன்றைக்கு நான் பதிவு செய்ய வேண்டும் எனும் பொழுது, இன்னைக்கு காலையில் எதிர்க்கப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கே, இதை கழுவியது யார் என்ற கேள்வி கேட்ட பொழுதும், மணிப்புரகத்தில் இந்த நித்திய சம்ஹாரம் என்பதை பேச போகிறாயே எனும் பொழுதும் இதை இரண்டையும் நான் தொடர்புபடுத்தி பார்க்கிறேன். அழகாக இருக்கிறது. இதெல்லாம் உண்மைதானோ? கடவுள் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த நித்திய சம்ஹாரம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரோ? இதுதான் நித்திய சம்ஹாரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத கழிவுகளை அழித்தல் என்கிற தொழில் செய்கிற அந்த ருத்ரன் நம்மளை தூங்க வச்சுட்டு, இந்த வைப்ரேஷன் அவனுக்கு தேவையில்லையே, அப்படியே இந்த தூக்கத்தில் இந்த கனவு முடிஞ்சு அவன் அடுத்த நாள் இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இதை அவன் மனசுல இருந்து அழிச்சிடலாம், இது அவனுக்கு தேவையில்லையே, அவன் அடுத்த நாள் எந்திரிக்கிறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறான். அதெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மிஞ்சி இருந்தால் கூட அது போக போக போயிடும். இந்த சம்ஹாரம், இந்த அழித்தல், இதுக்கு பேர் நித்திய சம்ஹாரம். துவைத்த சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னன்னா மரணம். இப்ப பாருங்க, நான் பிறவி என்பதை ஹிந்துக்கள் அனைவரும் நம்புகிறார்கள், நானும் நம்புகிறேன். இப்ப பாருங்க, இது 99வது பதிவுக்கு
இந்த முற்பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி, இதை ஆதாரபூர்வமாக நான் பேச போகிறேன். இந்த பதிவு அதற்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த துவைத்த சம்ஹாரம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நித்திய சம்ஹாரம் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு நாளும் உறங்கி எழுதல், அதுல கிடைக்கிற அந்த அழித்தல், அந்த சம்ஹாரம், சரியா? அதை சொன்னேன். முதல் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. துவைத்த சம்ஹாரம் அப்படின்னா என்னன்னா, மரணம், இந்த வாழ்க்கையே முடிஞ்ச பிறகு மரணித்தல், அடுத்த வாழ்க்கை ஆரம்பமாகி அது பயணம் செய்யும் பொழுது மரணித்தல், இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையாக நாம் சென்று கொண்டே இருத்தல். இது துவைத்த சம்ஹாரம். அற்புதம் பாருங்க. மன்னிக்கணும், போன பிறவியில நான் என்னவாக இருந்தேன், நாடி ஜோதிடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா போன பிறவியில நான் என்னவாக இருந்தேன், எந்த மனிதனாக இருந்தேன், ஆணாக இருந்தேனா, பெண்ணாக இருந்தேனா, விலங்காக இருந்தேனா, இதெல்லாம் எனக்கு இந்த பிறவியில தெரியல. அந்த பிறவியின் மரணத்திற்கும் இந்த பிறவிக்கின் ஜனனத்துக்கும் நடுவில் ஏதோ கழுவி எடுக்கப்பட்டது தெரியுமா? இந்த அழித்தலுக்கு பெயர் துவைத்த சம்ஹாரம் என்ற இரண்டாவது சம்ஹாரத்தை சொல்கிறார்கள். அற்புதம் பாருங்க, அற்புதத்தின் உச்சம் இது, சரியா? மூன்றாவது சுத்த சம்ஹாரம். இது அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் சுத்த சம்ஹாரம்னா என்னன்னா, நீங்க தியானத்தில் அமரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். சும்மா இருக்கிறப்பெல்லாம் அது நடக்காது, சாதாரண மனிதர்களுக்கு நடக்காது. நீங்க தியானத்தில் அமரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும். தியானத்தை பற்றி போன பதிவில் பேசினோம், அஷ்டாங்க யோகத்தில் பேசினோமா, தெளிவாக பேசினோமா? அந்த ஸ்டேஜ் ஆல்பா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போது நீங்க அண்ட சராசரத்தோடு கலக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன்னா, அப்படி நீங்க கலக்கும் போது இங்க பாருங்க, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை வந்துட்டு நீங்க ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படி கொடுக்குறீங்களா, அது ரிப்பேர் ஆயிடுச்சு, சரியா? ஒரு விஷயம் அதை சூடு பண்ணா வந்துட்டு அது கிருமியெல்லாம் செத்து போகுது. அதே மாதிரி நீங்க அந்த தியானத்தில் உட்காரும்போது அது ஒரு கரண்ட், சரியா? அந்த அண்ட சராசரத்தோடு நீங்கள் அப்படியே ஒரு கனெக்ஷன், அப்படியே ஒரு சார்ஜ். தியானம் அண்ட சராசரம் என்ன வைப்ரேஷன்ல இருக்கோ அந்த வைப்ரேஷனோடு நீங்கள் சேரும் பொழுது அது ஒரு சார்ஜ். அந்த சார்ஜில் நீங்க போகும் பொழுது அந்த ப்ராசஸ் உங்களுக்குள் என்ன நிகழ்கிறதோ அந்த ப்ராசஸுக்கு பேர் சுத்த சம்ஹாரம். அதில் உங்களுக்குள் பல விஷயங்கள் கழுவி எடுக்கப்படுகிறது. அந்த அழித்தலுக்கு பெயர் சுத்த சம்ஹாரம் என்ற மூன்றாவது சம்ஹாரத்தை வகுத்து வைக்கிறார்கள் நம் ரிஷிகள். அற்புதம். நான்காவதாக சொல்கிறார்கள் உய்த்த சம்ஹாரம், உச்சகட்ட நிலை. பாருங்க, தினம் தூக்கம், ஒவ்வொரு பிறவியின் மரணம், மெடிடேஷன்ல ஒவ்வொரு பிறவியிலாம் வராது. ஞானம் பெற்ற மனிதன் மட்டும்தான் மெடிடேஷன்ல உட்காருவான். அப்படியே உட்கார்ந்தாலும் மெடிடேஷன் வந்தும் அமையாது. சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு நான் நிறைய குவாராலையும் சரி, யூடியூப்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி நண்பர்கள் அனுப்புகிற அந்த பதிலை நான் பார்க்கிறேன், வராது. அப்படி வந்து அமைந்தால் அது இந்த சுத்த சம்ஹாரமாக ஆகி போகிறது. கடைசியாக உய்த்து சம்ஹாரம் என்பது இந்த ஆன்மா இந்த அண்ட சராசரத்திற்குள் வந்து ஒவ்வொரு பிறவியாக கடந்து கடைசியில் முக்தி அப்படின்னு அடைஞ்சு ஃபினிஷ். அந்த கேம் முடிஞ்சிருச்சு, கடைசி லெவல். இன்னும் அந்த வீடியோ கேம்ல கடைசி லெவல்னு விளையாடுவீங்கல்ல, அந்த கேம் முடிஞ்சு அப்படி போகுதுல, அந்த புள்ளியில் உங்களுக்குள் ஒரு வழித்தெடுக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த சம்ஹாரத்திற்கு பெயர் உய்த்த சம்ஹாரம், முக்தி என்கிற நிலை பெற்று நீங்கள் மகா பெரும் சக்தியாகிய ஆன்மாவுடன் சென்று கலக்கிறீர்கள். இதுதான் இந்த சம்ஹாரத்தின் 4 வகைகள் என்று நம்முடைய ரிஷிமார்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அற்புதம். நான் உண்மையிலேயே இதை நான் படித்து பார்க்கும் பொழுது நான் உண்மையிலேயே வெந்து போகிறேன். அந்த வியப்பை அப்படியே உங்களுக்கு நான் தருகிறேன். சரி, இப்போ இந்த உரை ரொம்ப நீளமாக போகுது, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த மணிப்பூர்வ சக்கரம் வந்துட்டு வேலை செய்யுது, என்னுடைய மூலாதாரம் வேலை செய்யுது, சுவாதிஷ்டானம் வேலை செய்யுது, மணிப்பூர்வ சக்கரம் வேலை செய்யுது அப்படின்னா அதை நான் எப்படி உணர்வேன் என்றால், மூலாதாரம் வேலை செய்யுது அப்படின்னா அதை நீங்கள் எங்கே உணர்வீங்க அப்படின்னா, கீழே நான் சொன்ன அந்த புள்ளியை நீங்கள் மறுபடியும் நான் நீட்டி முழக்க விரும்பவில்லை. அந்த கீழே மூலாதாரம் இருக்கிற அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்வு ஒன்று கிடைக்கும், பாட்டம், ஓகே, ஒரு உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைக்கும் பொழுது
அப்படியே ஒரு 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 உணர்வு கிடைக்கும். அந்த உணர்வு கிடைச்சா மூலாதாரம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய முன்பகுதியில் ஆணுறுப்புக்கு பக்கத்தில், சரியா, முன்பகுதி, பின்பகுதியெல்லாம் கிடையாது, பின்னாடி கிடையாது, முன்பகுதி உங்கள் ஆணுறுப்புக்கு பக்கத்தில் ஒரு உணர்வு கிடைக்கும். அப்படி உணர்வு கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே இது காமம் சார்ந்த உணர்வாக கூட இருக்கும். ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா சுவாதிஷ்டானம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மணிப்பூரகம் இந்த பகுதியிலும் சரி பின்பகுதியிலும் சரி இரண்டு பக்கமுமே உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்படின்னா மணிப்பூரகம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சரி, நான் அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன். இந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செய்யவில்லை அல்லது இந்த மணிப்பூரக சக்கரத்திலேயே குண்டலினி சக்தி தேங்கிவிட்டது. மூலாதாரத்தில் இருக்கிற 4 நரம்புகள் அப்படியே நல்லா வைப்ரண்டா இருக்குது. சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற 6 நரம்புகள் வைப்ரண்டா இருக்குது. மணிப்பூரகத்தில் இருக்கிற 10 நரம்புகளும் வைப்ரண்டா இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சக்கரம் வந்துட்டு மணிப்பூரகத்துக்கு அப்புறம் அடுத்த அநாகத சக்கரம் வந்துட்டு இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை. அப்படின்றப்போ அப்படின்னா என்ன, குண்டலினி சக்தி வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த மணிப்பூரகத்திலேயே நின்று போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இது ஒரு ரிப்பேருங்க. இப்படி அதாவது ஒன்று அப்படி மேலே வரணும். ஒவ்வொரு தான் ஆக்டிவேட் ஆகி மேலே சகசிராரத்தில் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அப்படி ஆகாமல் இந்த மணிப்பூரகத்திலேயே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அப்படி நின்று போச்சு, வாழ்க்கை கடைசி வரைக்கும் அப்படி நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. ரொம்ப ஒரு சின்ன இட்லி சாப்பிட்டுட்டு கூட புரண்டுட்டு இருப்பீங்க. ஏதாவது தெரியாமல் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டீங்கன்னா படாத பாடுபடுவீர்கள். யார் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுடைய குண்டலினி சக்தி வந்து ஒன்று மணிப்பூரக சக்கரத்தில் இயங்கவே இல்லை என்று பொருள், அல்லது மணிப்பூரக சக்கரத்துக்கு மேலே எழாமல் அங்கேயே நின்று போனது என்று பொருள். இது சம்பந்தப்பட்ட என்னென்ன நோய்கள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாம் இதற்கான காரணம். அவ்வளவுதான். நான் அடுத்த விஷயத்திற்கு செல்கிறேன். மந்திரங்கள். எப்பொழுதும் போல இதற்கு பிஜு மந்திரம் என்று உண்டு, மூல மந்திரம் என்று உண்டு, அதுக்கப்புறம் உபமந்திரங்கள் என்று உண்டு. இங்கே உபமந்திரங்கள் 10 உண்டு. ஏனென்றால் 10 நரம்புகள் உள்ளன. இதுல பிஜு மந்திரம் என்னவென்றால், நான் எல்லா மந்திரத்தையும் நான் இங்கே சைடில் நான் போட்டுக்கிட்டே வரேன். பிஜு மந்திரம் என்னவென்றால் ரம், சரியா, RAM, ரம், சரியா. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா பிஜு மந்திரங்களும் இம் என்று முடியும். மூல மந்திரம் என்னவென்றால் ரங், சரியா, RANG, ரங். நான் மறுபடியும் சொல்கிறேன், சுவாதிஷ்டானத்தில் உங்களுடைய உபமந்திரங்களாக நான் 6 சொன்னேன் பார்த்தீங்களா? நல்லா மறுபடியும் போய் பாருங்க. அந்த 6 உபமந்திரங்களில் ஒரு உபமந்திரம் ரங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற 6 நரம்புகளில் ஒரு நரம்பு, 6 நரம்புகளில் ஒரு நரம்பு அப்படியே தொடர்ந்து வந்து அங்கிருந்து ஒரு கூட்டாக ஒரு 10 நரம்புகள் அப்படி பிரிகின்றன. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 10 நரம்புகளுக்கு மூல நரம்பாக வருவது சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற கிளை நரம்புகளில் ஒன்று. அதனாலதான் அதுல வந்துட்டு உபமந்திரங்களில் ஒன்று ரங்கு. இங்க அதே நரம்பு தான் கண்டினியூ ஆகி இங்க மூல நரம்பாக வருகிறது. இதற்கு மூல மந்திரம் ரங்கு, RANG, சரியா. இப்போ இதிலிருந்து வருகிற இந்த 10 நரம்புகளில் 10 மந்திரங்கள், உபமந்திரங்களை பார்த்து விடுவோம். முதல் உபமந்திரம் நான் எல்லாத்தையும் நான் சைட்ல நான் போடுறேன். முதல் உபமந்திரம் டங், DANG. இரண்டாவது உபமந்திரம் டங், DHANG. மூன்றாவது உபமந்திரம் நங், NHANG, நங், சரியா. நான்காவது தங், THANG. ஐந்தாவது தங், THANG. ஆறாவது டங், அது வேற மாதிரியான ப்ரொனன்சியேஷன். ஹிந்தியில் வந்துட்டு 4 த இருக்கிறது. அதில் ஒரு த அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த TANG. ஏழாவது தங், அதில் இன்னொரு த, 4வது த, அந்த THANG. எட்டாவது மந்திரம் நங்க். ஏற்கனவே ஒரு ந சொல்லியிருந்தேன், அந்த ந கிடையாது, இது வேற ஒரு ந. ஹிந்தியில் ஒவ்வொரு வார்த்தையும் வேற வேற வடிவங்களில் உண்டு. இந்த NANK, நங்க். 9வது மந்திரம், இந்த உபமந்திரங்களில் 9வது மந்திரம் பங்க், PANK, பங்க். 10வது மந்திரம் ஃபங்க், PHANG, ஃபங்க். இவை அனைத்து உபமந்திரங்கள். இந்த மணிப்பூரக சக்கரத்தின் உபமந்திரங்கள். இந்த 10ஐயும் நாம் உச்சரிக்க மணிப்பூரகம் என்கிற அந்த சக்கரம் வெளிப்படைந்துவிடும்.
நான் பாருங்கள், இந்த ரிஷிகளின் வேலைகளை பார்த்து நான் உண்மையிலேயே வியந்து போகிறேன். ரிஷிகள் ஒவ்வொரு வார்த்தைகளாக சொல்லி 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 பார்த்திருக்கிறார்கள். டங் என்ற வார்த்தையை சொன்னவுடன் அந்த நரம்பு அதிர்ந்து போய் ஆக்டிவேட் ஆனதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சரி, இந்த இந்த வார்த்தையை சொன்னால் இந்த நரம்பு ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னு உணர்ந்து இதை மந்திரமாக வைத்து விட்டார்கள். உபமந்திரம் 1, உபமந்திரம் 2, இதை சொன்ன உடனே செகண்ட் நரம்பு ஆக்டிவேட் ஆகிடுது அப்படின்னு இவர்கள் செய்து வைத்த வேலையை உண்மையிலேயே நான் அற்புதமாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த உபமந்திரங்கள், இந்த மூல மந்திரம், இந்த பிஜு மந்திரம், இதை அனைத்தையும் நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய மணிப்பூரக சக்கரம் வெளிப்படைந்து விடும். பெருமக்களே, நான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்பொழுதுமே நான் இந்த மதங்களை பற்றி நான் பேசியது அல்ல. இந்த மணிப்பூரகம் என்கிற இந்த சக்கரம் அழித்தல் தொழில் செய்கிற ஒரு சக்கரம் என்பதை நாம் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்த்தோம். இப்போ பாருங்க, நான் கிறிஸ்தவ மதத்தை நான் பார்க்கிறேன். கிறிஸ்தவ மதத்தில் படைத்தவர் தேவன், அவருடைய தேவகுமாரன் என்று ஒரு இடம் உண்டு. அந்த தேவகுமாரன் இங்கே வந்தார், நம்முடைய பாவங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றார் என்று அவர் ஒரு தளத்தில் இருக்கிறார். அவருக்கும் 3ஆம் தளத்தில் இருக்கும் இந்த பொது ஜனங்கள் சின்னர்ஸ், பாவிகள், பாவம் செய்த மனிதர்கள் என்று இந்த 3 அடுக்குகளில் வைக்கிறார்கள். கடவுளுடைய புத்திரன், சராசரி மனிதர்கள். இப்போ இதற்கு அடுத்த பக்கமாக கெடுதல்கள் செய்பவர்களை பிசாசுகள் என்று இந்த கான்செப்ட் வந்துட்டு கிறிஸ்தவ மதத்தில் உண்டு. சரியா? அவ்வளவுதான். நான் இந்த பக்கம் நான் வரேன். ஹிந்து மதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கடவுள் அப்படிங்கிறது படைத்தல் என்பது போல அழித்தல் தொழில் செய்வதை பிசாசுகள் என்றோ கெடுதல் செய்கிற ஒரு கெட்ட ஆவி என்றோ சொல்லாமல் அதையும் கடவுள் என்று சொன்னதை நான் வியந்து பார்க்கிறேன். நான் இந்த இடத்துல மதம் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மதம் அப்படிங்கிறது என்னன்னா டீச்சர் மாதிரி தான். ஒரு டீச்சர், இந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு டீச்சர் இந்து மதம், இன்னொரு டீச்சர் கிறிஸ்தவ மதம். அந்த போல எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு டீச்சர். இப்போ இந்த இந்து மதம் அப்படிங்கிற டீச்சர் என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா, இந்த படைத்தல் அப்படிங்கிற தொழில் செய்வது ஒரு கடவுள் என்பது போல அழித்தல் என்று தொழில் செய்வதும் ஒரு கடவுள் என்று சொல்லி வைத்திருக்கிறது. பார்த்தீர்களா? அதை பார்த்து நான் வியக்கிறேன். இது வந்துட்டு பிரம்மன் என்று சொன்னால் அது சிவபெருமான். பிரம்மனை நீ வணங்குவது போல சிவபெருமானை வணங்கு. படைப்பவனை வணங்குவது போல அழிப்பவனையும் வணங்கு. ஒரு சுனாமி வந்தால் அதை அழிக்கிற சிவபெருமானுடைய ஒரு சக்தி, அதை பார்த்து நீ வணங்கு. அது ஒரு சக்தி. இப்போ சரியா, இது இருக்கட்டும். இப்போ இந்த இறைவன், தேவ மகன், அதுக்கப்புறம் வந்துட்டு பாவிகள், சராசரி மனிதர்கள். இப்போ இதை கூட பார்க்கும் பொழுது இந்து மதத்தில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்றால், மொத்தமாக இது எல்லாமே ஒண்ணுதான். மொத்தமாக எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஆன்மாதான். இங்கே நீ பார்க்குற கல்லும் நீதான், மண்ணும் நீதான், செடியும் நீதான், புழுவும் நீதான், எல்லாமே நீதான். உன் பக்கத்து வீட்டுக்காரனும் நீதான், உன் எதிரியும் நீதான், நீனும் நீதான். நீதான் கடவுள். கடவுள்ன்ற கான்செப்டே கிடையாது. இதுல துவைதம் அத்வைதம் என்று வருகிறது. இது துவைதத்தில் தான் சொல்கிறார்கள். கடவுள் என்கிற கான்செப்டே கடவுளே கிடையாது. கடவுளே கிடையாது. அந்த கடவுள் தான் நீ தான் கடவுள். நீ தான் இறங்கி வந்திருக்கிற இங்க. நீ தான் இதையெல்லாம் படைத்தாய். படைச்சுக்கிட்டு நீ ஒரு விளையாட்டு விளையாடுற. அந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், முக்தின்ற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும், ஓ ஐ எம் அ காட், நான் தான் இதெல்லாம், ஓ நைஸ் கேம்ல அப்படின்னு உனக்கு ஒரு நீ தான் அந்த கடவுள் அப்படின்னும் பொழுது, அந்த பயணத்தில் நீ ஆன்மாவாக வந்து ஒவ்வொரு பிறவியாக எடுத்து, ஒவ்வொரு புழுவாக, பூச்சியாக, மனிதனாக, பல மனிதர்களாக அப்படி போறேன இந்த பயணத்துக்குள்ள 2 விஷயங்கள் நடந்து போகிறது. ஒன்று நல்லதாக நடக்கிறது, ஒன்று கெட்டதாக நடக்கிறது. அந்த நல்லதாக நடப்பதில் உச்சபட்சம் தேவன், இந்த கெட்டதாக நடப்பதில் உச்சபட்சம் அசுரன். இதை கிறிஸ்தவ மதத்தில்
இது தேவதூதன் என்றும் இதை பிசாசு என்றும் சொல்லி வைத்து விட்டார்கள். இந்து டீச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுவும் நீதான், இதுவும் நீதான். அந்த பிசாசும் பிசாசும் இந்த இந்த உலக ஆன்மா, அதாவது இது ஒரு அண்ட சராசரத்தின் ஒரு பிண்டம், ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவின் ஒரு பகுதி தான் இப்படி கெட்டதாக போச்சு, இன்னொரு பகுதி தான் இப்படி நன்மையாக வந்து விட்டது. அதை சரி பண்ணி எப்பொழுது அது நியூட்ரலாக டேலி ஆகுதோ அதன் பெயர் முக்தி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மதம் இந்து மதம். இதை உங்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்கிறேன். இந்த மணிப்பூரக சக்கரத்தின் இந்த மந்திரங்களை எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்ல 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 உங்களுக்குள் அந்த மணிப்பூரக சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்த சக்கரம் என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை நன்றி.